கடவுளை பாரு. கடவுளை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க தான் என் கடவுள். ஓஹோ, கணவனே கண்கண்ட தெய்வமா? என்னங்க? கடவுள் வெங்கடேச பெருமாளுக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? 2 பேரு. கடவுள் சுப்பிரமணிய சுவாமிக்கு 2 பேரு. அவங்க அண்ணன் விநாயகருக்கு 2 பேரு. அவங்க அப்பா சிவனுக்கு 2 பேரு. அந்த ஹோல் ஃபேமிலிக்கே 2 பேரு. இப்போ நீங்க என்னோட கடவுள். உங்களுக்கும் 2 பொண்டாட்டி இருந்தா என்ன தப்பு? இங்க பாரு, கடவுளுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம். ஆனா 2 பொண்டாட்டி உள்ளவங்க எல்லாரும் கடவுள் இல்ல. ஒரு பொண்டாட்டியோட சேர்த்து சுண்ணாம்பாக்குறோம். இதுல 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட மேல போய் கடவுளாக வேண்டியதுதான். பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆர்த்தி, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. கடவுளே, உன்ன மாதிரி என் புருஷனும் 2 கல்யாணம் செஞ்சுக்கணும். அந்த 2வது பொண்டாட்டி என் தங்கச்சியா இருக்கணும். உனக்கே தெரியும் அவ என் புருஷனை எவ்வளவு விரும்புறான்னு. உன்னை என் புருஷனுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு என் தங்கச்சிக்கு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டேன். ஐயா, ஆர்த்தி எடுத்துக்கோங்க. பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன குழந்தைய கொடுங்க. இவங்க சின்ன குழந்தையா? ஆமா, சின்ன குழந்தைதான். நீயே ஒரு குழந்தைக்கு தாயாக போற. இன்னும் சின்ன குழந்தையாட்ட என்ன விளையாட்டு? சாப்பிடுமா, சாப்பிடு. வேண்டாம். அம்மா இல்ல. வேண்டாம். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம். வேண்டாம். இந்த பிடிவாதம் தான் வேண்டாங்கிறது. நான் சாப்பாடு சாப்பிடணும்னா அவர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பதான். சரி, செஞ்சுக்கிறேன். சாப்பிடு. ஏன் மேல சத்தியமா? அம்மா, இந்த பைத்தியக்காரி எனக்கு கட்டி வச்சிட்ட. உனக்கு அறிவே இல்ல. நான் பைத்தியக்காரி தான், ஆனா என் தங்கச்சி ரொம்ப புத்திசாலிங்க. இடிச்சன்ன இப்படி முட்டாள்தனமா பேசாத. ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், புருஷனை மட்டும் விட்டே கொடுக்க கூடாது. ஆனா நான் அப்படி இல்ல. என் தங்கச்சிக்காக எதை வேணாலும் செய்வேன். மீனாட்சி, சாப்பிடு ப்ளீஸ். மீனாட்சி, சத்தியம் பண்ணலன்னா என்ன செய்வ? சாப்பிடாம செத்து போயிடுவேன். சரி சரி, உனக்காக இல்லனாலும் வயிற்றுல குழந்தைக்காகவாது சாப்பிடு. நானே சாகுறேன்றப்போ இந்த குழந்தை மட்டும் எதுக்கு? இப்ப எதுக்காக சாகணும்னு நினைக்கிற? நீங்க இல்லனா லலிதா செத்து போயிடுவா. லலிதா செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்க முடியும்? என்ன பிளாக்மெயில் சரியா? எந்த மெயிலும் இல்லங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒரே புருஷனை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது நானே என் தங்கச்சி தானே. நீங்க தான் ஜாலியா இருக்கலாமே. ஐயோ, இவன் மேல கோவம் கூட வர மாட்டேங்குதே. அத்தை, திடீர்னு உங்க பையன் செத்து போயிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாய் மூடி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பல்ல உடைச்சிருவேன் ராஸ்கல். நிஜமா இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்க பையன் செத்து போயிட்டா நீங்களும் செத்து போயிடுவீங்கல்ல. அதே மாதிரி தான் எனக்கு என் தங்கச்சி. உங்க பையன் வாழ்க்கை நான் பாழாக்கணும்னு நினைக்கல. என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுங்க நான் கேக்குறேன். நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க. ஏன் பாருமா, முதல்ல நீ எந்திரி, எழுந்திரி, கொஞ்சம் சாப்பிடுமா. என் மேல சத்தியமா சொல்லுங்க. யோசிச்சு சொல்றேன். இப்பவே சொல்லணும். ஏம்மா, நீ என்ன ஐஸ்கிரீம் சாக்லேட்டா கேக்குற? உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு வாழ்க்கைம்மா. ஒரு 2 நாள் யோசனை பண்ணிட்டு சொல்லலாம். முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு அத்தை. சரின்னு சொல்லுவாம்மா, நான் ஒத்துக்க வைக்கிறேன். ஏய், மெதுவா சாப்பிடு, பொற ஏறிடு போகுது. மெதுவா மெதுவா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மச்சான்? எப்படி இருக்கீங்க? வாங்க. ஹாய். வா. இப்பதானடா போன கரெக்ட். குருடின்னு நினைக்க போறேன். இவனை கொஞ்சம் பிடிங்க. ட்ரெயின்ல ஒரு 20 தடவை கழுவி விட்டேன். ஏமாப்ள, இப்பவாவது பையன் யாரும் தெரிஞ்சதா? பையன் அழகா இருப்பாரா? பெரிய பணக்காரரா?
அச்சுல வாத்த மாதிரி என்ன மாதிரியே இருப்பான். அப்படி பிடிச்சிருக்க. பாத்து கீழே விழ போற. விழுந்தா தூக்கறதுக்கு நீங்க இருக்கீங்கல்ல. ஏற்கனவே ஒரு பாரத்தை சுமக்கிறேன், பத்தாதா? என் வெயிட் எல்லாம் ஒரு வெயிட்டா? என் வெயிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அன்னைக்கு ரூம்ல மாமா நீங்க ஏதோ கேட்டீங்கல்ல? நான் எதுவும் கேட்கல, இருந்தாலும் இப்ப கேக்குறேன். பையனோட நடவுட பாவனை, அழகு, மீச கீச இதெல்லாம் எப்படி இருக்கு மாப்ள? அப்படியே என்ன மாதிரி இருக்கும். உங்கள மாதிரி இருந்தா அதுவும் அதிர்ஷ்டம் தானே? அதிர்ஷ்டம் தான். ஹலோ, ராங் ரூட்ல போற. இது ஷார்ட் கட். ஷார்ட் கட் தான் டேஞ்சர். வா. லைஃப்ல இப்படியே போனா கட் ஆயிடுவே. என்னமா அது? டிக்கெட் உங்ககிட்ட தான் இருக்கும், என்கிட்ட இல்ல. சரியா பாரு லலிதா, கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்படிதான் குடும்பத்தை நடத்த போறாளோ. நானும் அதத்தான் சொல்றேன், நல்லா யோசிச்சுக்க. யோசிக்க வேண்டியதே இல்ல, என் நெஞ்சிலேயே இருக்கு. மாப்ள நான் கேட்க மறந்து போயிட்டேன், பையனோட பேர் என்ன? அதையும் நான் தான் சொல்லணுமா? உங்க பொண்ணு சொல்லலாம்ல, ஏன் வெக்கமா? எனக்கு எதுக்கு வெக்கம்? என் லவர் பேரு தி கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் வேலுச்சாமி தேவரோட ஒன்லி சன் அஜய். என்ன மாப்ள உங்க பேரை சொல்ற? ஆமா, அது நான் தான். உங்களை யாருக்காவது பிடிக்கலனாலோ இல்ல தகராறு பண்ண நினைச்சாலோ இந்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாலே தவிர அவ வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நான் ஒன்னும் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணல. அக்காவே ஒத்துக்கிட்டா அவ வாழ்க்கையில சரி பாதியே எனக்கு கொடுக்கறா, அவ்வளவுதான். நீங்க இருங்க அத்தை. மறுபடியும் அவளை அழ வச்சா ஏதாவது குளம் கூட்டன்னு தேடிக்க போறா. இப்ப ஏன் அதெல்லாம் ஞாபகப்படுத்துறப்போ? சின்ன வயசுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பொம்மை ஒரே மாதிரி கவுனு கேப்பீங்க. இப்பயும் ஒரே மாதிரி புருஷனை கேக்குறீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரே மாதிரி புருஷன் இல்ல, ஒரே புருஷன். கரெக்ட். எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என்னது எல்லாத்துக்கும் ஓகே ஓகேங்கறாங்க, நான் ஓகே சொல்ல வேண்டியது இல்லையா? அதானே மாப்ள, என் ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. கண்ணு ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒண்ணு தானே. அதே மாதிரி என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நீங்க தான் பார்வையா இருக்கணும். சூப்பர். கண்ணை பத்தி இவ்வளவு அருமையா சொன்னது நீங்க ஒருத்தர் மட்டும் தான். தேங்க்ஸ் மாப்ள. இப்ப இந்த தத்துவத்தையும் கேளுங்க. சொல்லுங்க. ரெண்டு பொண்ணுங்களுக்கும் அப்பா மட்டும் ஒண்ணா இருக்கும்போது ஏன் புருஷன் ஒண்ணா இருக்க கூடாதுன்னு. சபாஷ், இது அதை விட சூப்பர். ஆமா, ஒரு சின்ன விஷயம். ரெண்டு பொண்ணோட நிறுத்திட்டீங்க, இல்லன்னா என் கதை கந்த. இப்ப மட்டும் என்ன மாப்ள, போக போக பாருங்க ஒளிமயமான எதிர்காலம் தான். என்னது மாப்ள, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? கல்யாண பொண்ணு பக்கத்துல இருக்குல்ல, வெக்கம். ஆமாமா, வெக்கம்லாம் எனக்கு தான், உங்களுக்கு இல்ல. சரியா சொன்னீங்க. உங்களையும் சேர்த்துதான். எல்லாத்தையும் நீங்களே போட்டுட்டா எப்படி? எனக்கு கொஞ்சம் வடன் அப்படியே இருக்கு, நல்லா இல்லையா? நல்லதா இருக்கு மாமா. ஐயோ, என்னோட எச்ச. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எச்ச என்ன இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க ஊட்டி விட்டீங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, இது ஸ்ட்ராங் ஜூஸ். பிஸ்தா பாதாம் பருப்புலாம் மிக்ஸில அரைச்சு ஸ்பெஷலா செஞ்சேன். குடிமா. இப்ப எதுக்கு அத்தை? கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன். ஜூஸ் உனக்கு இல்ல, நீ பழசாயிட்ட. இது புது மருமகளுக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே அத்தை, இவளையும் நல்லா கவனிச்சுக்கணும்ல. குடிமா. தேங்க்ஸ்ங்க. இங்கெல்லாம் எதுக்கு? சாரி, தேங்க்ஸ் அத்தை. அப்படி சொல்லு. சரி சரி, காலையில சீக்கிரம் ரெடி ஆகுன்னு ராத்திரியே சொன்னல. என்கிட்ட எப்ப சொன்னீங்க? என்கிட்ட தான் சொன்னாருக்கா. சாரி, இந்த 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடு. உட்கார்ந்து குடிச்சிட்டு போ. போதும் போதும். ஐ ரெடி இன் 5 minutes. ஓகே. அடாடா, என் புது மருமக புள்ளிமான் மாதிரி எப்படி துள்ளி ஓடுறா. அவ மட்டும் தானா? இவ எதுலயுமே கொஞ்சம் ஸ்லோ தான். நான் என்ன பத்தி கேட்டேன். நீ சூப்பர் ஃபாஸ்ட். இந்த புது ஜோடி அசத்தலா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பாத்தீங்களா,
தேவையில்லாம நேத்து எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. என் மாமியாரும் புருஷனும் லலிதாவை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அது மட்டுமா என் மாமியார் ஜோடி பொறுத்து அசத்தலா இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல என்ன? எல்லாரும் சீக்கிரம் போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் கவனிங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சீக்கிரம் போங்க போங்க. மீனாட்சி, அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? பத்திரிக்கைய பாத்துட்டு இருக்கேம்மா. இப்ப எதுக்கு பாக்கணுமா? கனவு காணத்தான்.